டெங்கு சுத்தமான நீரில் வளர்கிற கொசுக்கள் கடிப்பதால் ஏற்படுற ஒரு காய்ச்சல் நோய். டெங்கு காய்ச்சல் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு நேரடியாக பரவறதில்லை. இதை முழுமையாக குணப்படுத்த முடியும். அதனால் மக்கள் இந்த காய்ச்சல் குறித்து பீதியடைய தேவையில்லை. டெங்கு காய்ச்சல் உருவாக்குற கொசுக்களை ஒழிச்சு டெங்கு காய்ச்சலை முழுமையாக கட்டுப்படுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தீவிர நடவடிக்கை எடுத்து வராங்க. எல்லா காய்ச்சலுமே டெங்கு காய்ச்சல்னு சொல்லிட முடியாது. டெங்கு காய்ச்சலை விரைவு ரத்த பரிசோதனை மூலமாக அறிய முடியாது. அதை எலிசா ரத்த பரிசோதனை மூலமாக மட்டுமே உறுதிப்படுத்த வேண்டும். டெங்கு காய்ச்சலுக்கு தேவையான எல்லா மாத்திரைகளும் மருந்துகளும் போதிய அளவில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அரசு மருத்துவமனைகளிலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவு ரத்தமும் தயார் நிலையில் இருக்குது. அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. டெங்கு காய்ச்சலை ஒழிக்கணும்னா கொசுக்கள் இல்லாத வீடுகளும் தூய்மையான சுற்றுப்புறமும் ரொம்ப அவசியம். அரசோடு இணைந்து அதை உருவாக்க வேண்டியது பொதுமக்களாகிய நம்முடைய கடமை. ஒரு உறுதியேற்போம். நமது வீடுகள்லையோ வீட்டு சுற்றுப்புறத்துலையோ தண்ணீர் தேங்குற வகையில் டயர், தேங்காய் மூடி, ஆட்டு உரல், உடைந்த குடம், தேவையில்லாத பிளாஸ்டிக் கப்புகளை போட மாட்டோம்னு உறுதியேற்போம். வீட்டில் தண்ணி பிடிச்சி வைக்கிற குடங்கள், சிமெண்ட் தொட்டிகள், ட்ரம்களை கொசு போகாத வண்ணம் மறக்காமல் மூடி வைப்போம்னு உறுதியேற்போம். வருஷக்கணக்காக சாகாமல் உயிரோடு ஒட்டிக்கிட்டு இருக்கிற டெங்கு கொசு முட்டைகளை சுத்தமாக ஒழிக்கணும்னா தண்ணீர் சேர்த்து வைக்கிற தொட்டிகளை வாரம் ஒரு முறை ப்ளீச்சிங் பவுடரோ அல்லது சுண்ணாம்போ போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுவோம்னு உறுதியேற்போம். கொசுவை ஒழிப்போம், டெங்குவை தடுப்போம்.